சுபஸ்ரீ தனிகாச்சலம் அவர்களின் ஒருங்கிணைப்பில் பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் லலிதா ஜுவல்லரி. For tickets, bookmyshow.com. For discount on tickets, blacksheepindia.com. For bulk bookings, WhatsApp to 78248 Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. ரீபூட் டீம் ஒவ்வொரு முறை வரும்போது அந்த ரீபூட் பண்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் எங்களை இன்னும் 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 அதிகமாக ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க நீங்க. ஸோ ரீபூட் டீமில் பாடகர்களை ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். சிங்கர் சிவகணேஷ், கிஷோர், அரவிந்த், மாளவிகா. Then on the guitar it's Paul. Hi Paul. Then on the keyboard it's Godson. Then on the bass guitar it's Anderson. Drums நித்யானந்தம். நிஜமாவே போன பெர்ஃபார்மன்ஸை விட இது இன்னும் நல்லா இருந்தது. டெஃபினட்டாக நல்லா இருந்தது. அடிக்கடி இந்த மாதிரி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸில் நானும் பண்ணுறது உண்டு. ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் ஃபன். ஏன்னா ஸ்ரீலேகா மேம்லாம் வந்து கீழே இறங்கி ஆடியன்ஸோட டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. ஓ, எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது. ஸோ இதை கண்டினியூ பண்ணுங்க. பட் இது பண்ணும்போது பாட்டும் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாடணும். தட் இஸ் a சேலஞ்ச். முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பிளாஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் எடுத்த உடனே வந்து அப்படி இருக்கும்னு நினச்சா ஒரு மாதிரி அமைதியாக ஆரம்பித்து கடைசியில் உங்களோட ட்ரூ கலர்ஸ் நீங்கள் காமிச்சிட்டிங்க. அதான் உண்மை, புரியுதுங்களா? நீங்களும் ரசித்து எங்களை ரசிக்க வைக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குட் குவாலிட்டி ஆஸ் எ பேண்ட். அண்ட் இன்னைக்கு இந்த லவ் ரவுண்ட், காதல் அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த ரவுண்டில் அவங்க ஒரு இடத்துல போய் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. போய் வெளிப்படுத்தியும் இருக்காங்க. அதாவது ஏற்கனவே அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லி சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் போவாங்க. இப்போ ஸ்பெஷலாக சிலரை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இந்த காதலில் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்காக இந்த காதல் சுற்றுல அது என்னன்றதை நம்மளே பார்த்துட்டு வந்துடலாமா ஏவியில்? எஸ். நாங்கள் வந்து எங்கள் ஹாப்பினஸ்க்காக நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து மக்களை வந்து நிறையா சந்தோஷப்படுத்துது. இந்த ஆதரவற்ற குழந்தைகள் இந்த இடத்துல வந்து நாங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக்கை வச்சு நாங்கள் எல்லாரையுமே வந்து சந்தோஷப்படுத்துகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சடனாக ஒரு லெவலில் போயிட்டு இருக்கும்போது வேறு மாதிரி ஒரு லெவலுக்கு வந்த மாதிரி இருந்தது. அது நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும். பட் இட் வாஸ் வெரி நைஸ். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் சரி, எவ்வளோ கெட்டிக்காரத்தனம் இருந்தாலும் சரி, எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் நம்ம கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன ஐடியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த டேலண்ட் அந்த டேலண்ட் இருக்குது, இது எல்லாத்த விட நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணீங்க பாருங்கள், அந்த கேரக்டர் அதுதான். ஸோ இந்த டேலண்ட்டுக்கெல்லாம் மகுடம் வைக்கிறது அதுதான். ஸோ அதுக்கு வந்து முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். சார், காட்சன் வந்து விஷுவலி சேலஞ்சு தான். சின்ன வயசுலேருந்து அவர் ப்ராப்பராக இசை கற்றுக்கலனாலும் கூட தொடர்ந்து கார்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக மட்டும் இன்றைக்கி பர்ஃபெக்டாக வாசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவர் ரியாக்ஷன் இல்லாமல் நின்றுருக்கும்போது எனக்கு டவுட் வந்தால் தான் பூர்ணிமா கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சார், ஹேட்ஸ் அப் உங்களுக்கு. ரீபூட் டீமுக்கு நீங்க கொடுக்க போற மதிப்பெண்கள் என்ன? அதை உங்களுடைய ஹார்ட்ஸை கொடுக்கறது மூலமா காட்டுங்க.